ஃப்ளிப்கார்ட்டில் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் சேல் நடக்குதுங்க. அதாங்க அந்த கோட் சேலை ஃப்ளிப்கார்ட் கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த டைமில் சேல் லைவாக இருக்கும். வர 25ஆம் தேதி வரைக்கும் ரன் ஆகுது. ஸோ இந்த கோட் சேலில் நீங்கள் ஏதாவது மொபைல் வாங்க போகிறீங்க அப்படின்னா என்னென்ன மொபைலுக்குலாம் பெஸ்ட் ஆஃபர் வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு மொபைல் தேவைப்படாது. டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி, டிடபிள்யூஎஸ், ஸ்மார்ட் வாட்சஸ், சவுண்ட் பாஸ் போல் நிறைய தேவைப்படலாம். எல்லாத்தையுமே நான் நைட்டே டெலகிராமில் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நைட்டு 12 மணிக்கு ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிருங்க. ஸோ டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இல்லைனா டெலகிராமில் போய்ட்டு @AfferZone 2020 சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் பார்க்கலாம். 1,70,000+ மெம்பர்ஸ் இருக்காங்க. உள்ளே போங்க, லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள், ஆஃபர்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிடிச்சா மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் டவுட்டாக இருந்ததா ஆஃபர்ஸ் உள்ளே போயிட்டு உண்மையாகவே அது ஆஃபர்ஸ் தானான்னு சொல்லிட்டு ஒரு சில எக்ஸ்டென்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். உண்மையாக நம்ம ஆஃபர் ஷேர் பண்ணால் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அளவுக்கான ஆஃபர்ஸ் இருக்குது. நான் அந்த அளவுக்கான ஆஃபர் ஷேர் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்ன மொபைல் ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒருவேளை அமேசான் ஆஃபர்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. நான் பெஸ்ட் ஆஃபர்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ஐஃபோன்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஐஃபோனோட iPhone 15 ஆஃபரில் வந்துருக்குங்க. iPhone 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72,000 ப்ரைஸில் இருந்ததுன்னு நினைக்கிறேன். ஆஃபர் காரணமாக 65,000 செல் பண்ணுறாங்க. அவங்க அதோடு நிற்காமல் உங்கள்கிட்ட ஐசிஐசிஐ அல்லது ஆக்சிஸ் கார்டு இருந்ததுன்னா இன்னும் ஒரு 1000 டிஸ்கவுண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 64,000 உங்களால் வாங்க முடியும். ரெண்டாவது நான் பார்த்தது மோட்டோவோட Moto X50 Fusion 25,000 சேல் ஆகிட்டு இருந்த மொபைல் நம்மளால் ஆஃபர் காரணமாக 23,000 பார்க்க முடியுது. நீங்கள் கார்டு ஆஃபர்லாம் யூஸ் பண்ணும்போது 21,000 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் ஆட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் ஆட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணாதவங்க 23,000 தான் டேரெக்டாக வாங்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கம்மி ப்ரைஸில் நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? விவோட Vivo T3X ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. இப்போ அது சேல் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் 15,000. ஸோ நீங்கள் கால் ஆஃபர் யூஸ் பண்ணும்போது 12,500 தரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து Snapdragon 6 Gen 1 ப்ராசரோட ஒரு 6000 mAh பேட்டரியோட வந்து ஒரு நல்ல மொபைல். கண்டிப்பாக ஒரு 15,000 தான் உங்களோட பட்ஜெட். ஒரு நல்ல மொபைல் தேடிருந்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ணலாங்க. குறிப்பாக விவோ மாதிரியான பிராண்டில் தான் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ஒரு நல்ல ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. அடுத்து சாம்சங்கோட Samsung S23 FE 40,000 45,000 பக்கம் வந்ததுன்னு நினைக்கிறேன். இப்போ இதை நம்மளால் கார்டு ஆஃபர் எதுவுமே இல்லாமல் 34,000 அப்படின்ற ப்ரைஸில் பார்க்க முடியுது. ஸோ கார்டை யூஸ் பண்ணால் இன்னும் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 34,000 இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவல் ஒர்த்து. இங்கே கேமரா நல்லா இருக்குது, டிஸ்பிளே நல்லா இருக்குது. சாம்சங்காகவே இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் பார்க்கலாம். நல்லா இல்லாது அந்த எக்ஸினோஸ் ப்ராசர் தான். ஸோ எனக்கு கேமிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மொபைலை தள்ளி வச்சுக்கோங்க. மற்றபடி சாம்சங்கோட S23 FE ஒரு நல்ல மொபைலாக இருக்கும். அடுத்து நத்திங்கோட Nothing Phone 2. Nothing Phone 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா Nothing 1 மாதிரி கிடையாது. இது ஒரு ப்ராப்பரான ஃப்ளாக்ஷிப்பாக வந்தது. ஸ்னாப்ட்ராகனோட Snapdragon 8+ Gen 1 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போவுமே இந்த 8+ Gen 1 நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர் தான். எந்த குறையும் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் நத்திங்கோட சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்ட்ரா அந்த டிசைன், நத்திங்கோட கேமரா, இது எல்லாம் சேர்ந்து இப்போ சேல் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் 30,000 அப்படின்றது 40,000 லான்ச் ஆன மொபைல் 30,000 தராங்க. ஸோ 30,000 இது வந்து ஒரு தாறுமாறான டீலாக இருக்கும். நீங்கள் நம்பி வாங்கலாம். கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். அடுத்து விவோவோட Vivo T3 Lite. என்னோட பட்ஜெட் ஸ்ட்ரிக்டாக ஒரு 10,000 10,000 ஒரு நல்ல மொபைல் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கண்ணை மட்டும் விவோட T3 Lite அல்லது ஐக்கோட Z9 Lite எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போவோம். ஸோ அந்த மாதிரியான மொபைல்ஸ் ரெண்டுமே. ஸோ அப்படி பார்க்கும்போது விவோட T3 Lite நமக்கு 10,000 கிடைக்குதுன்றது ஒரு நல்ல டீல். இப்போ 10,500 இருக்கும். நீங்கள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா கார்டை யூஸ் பண்ணுறது மூலமாக 500 கம்மி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ 500 அதிகமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல மொபைல் தான். நீங்கள் நம்பி வாங்கலாம். கண்டிப்பாக பின்னால் மொபைல் முக்கியாக எடுத்துட்டோமோ அப்படின்னு யோசிக்க மாட்டீங்க. அந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அடுத்து நத்திங்கோட Nothing Phone 2a லான்ச் ஆனும்போது 24,000 ப்ரைஸ். 24,000 அது வந்து ரொம்ப மொக்கம்லாம் சொல்லிட முடியாது. அப்போவே அது நல்லா தான் இருந்தது. அவங்களால என்ன நல்லா பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ஆஃபர் காரணமாக நம்மளால் கார்டெலாம் யூஸ் பண்ணும்போது 20,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு வாங்க முடியும். 20,000 ப்ரைஸ்க்கு இந்த மொபைல் கிடைக்குதுன்னா நீங்கள் கண்ணை மூட்டு வாங்கிடலாம். ஏன்னா வந்து 20,000 Nothing Phone கொடுக்குற எல்லா விஷயமும் கொடுக்குது. சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா அந்த டிசைன் கூடவே அந்த கேமரா கூட ஒரு நல்ல கேமரா. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபார்மன்ஸுமே ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 20,000 Nothing Phone 2a கன்சிடர் பண்ணலாம். அடுத்து iPhone 14 Plus பார்த்தேன். iPhone 14 Plusம் இன்னைக்கு வரைக்கும் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மொபைல் தான் இந்த ப்ளஸ் வேரியன்ட் அப்படின்றதுனால. இங்கே 14 போனீங்கன்னா அதுக்கு பதிலாக 13 எடுங்க அப்படின்னு நான் சொல்லிடுவேன். ஆனால் 14 Plus அப்படின்னு
அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மொபைல் தான். இங்கே உங்களுக்கு வந்து அந்த டைப் சி போட்டும் அந்த டைனமிக் ஐலாண்டும் தேவை இல்லை அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் விலை கம்மியாக போயிட்டு இந்த ஐஃபோனோட 14 ப்ளஸ் எடுக்கலாம். 54,000 அப்படின்ற ப்ரைஸில் இப்போ நீங்கள் வாங்க முடியும். லான்ச் பண்ணும்போது எக்கச்சக்க விலையில் இருந்தது. ஸோ இப்போ ஆஃபர் காரணமாக நம்மளால் 54,000 பார்க்க முடியுது. அடுத்து விவோ T2 Pro. விவோ T2 Pro எந்த மாதிரி மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கையில் எடுத்திங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. 20,000 மொபைலாக இது அப்படின்னு கேட்பீங்க. அந்த மாதிரியான ஒரு மொபைல். ஃபஸ்ட்டு நான் விலையை சொல்லிடுறேன். 24,000 அப்படின்ற ப்ரைஸில் நீங்கள் பார்ப்பீங்க. கார்டை யூஸ் பண்ணிங்கன்னா 20,000 வாங்க முடியும். லான்ச் பண்ணும்போதும் 25,000 அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ 21,000 ஒரு நல்ல டீல் தான். இந்த மொபைலில் கர்வ் டிஸ்பிளே இருக்கிறதுனால மொபைல் பார்க்குறதுக்கு ஒரு ரிச்சான மொபைல் மாதிரி தெரியும். டிஸ்பிளே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த டிசைன் சூப்பராக இருந்தது. குறிப்பாக ரொம்ப ஸ்லிம்மாக பண்ணியிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. கேமராவுமே நல்லா இருந்தது. பேட்டரி எல்லாமே ஓவராலாக இந்த 21,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்காது. ஸோ கர்வ் டிஸ்பிளே மொபைல் 20,000 தேடிட்டு இருக்கீங்கன்னா 1,000 போட்டு இந்த மொபைல் எடுக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து போகோ X6 Pro. இது வந்து லான்ச் ஆகும்போதே கொஞ்சம் விலை அதிகமாக தான் லான்ச் ஆச்சு. 26,000 நினைக்கிறேன். இப்போ ஆஃபர் காரணமாக நம்ம பார்க்குறது 24,000 ப்ரைஸ்க்கு. நீங்கள் கார்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிறது 23,000 ப்ரைஸ்க்கு. 24,000 அப்படின்னு பார்த்தாலுமே ஒரு தரமான டிஸ்பிளே. குறிப்பாக நீங்கள் வந்து மீடியாலாம் கன்சியூம் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மொபைலை நம்பி எடுக்கலாம். கேமிங்குமே குறை சொல்கிற மாதிரி இருக்காது. Dimensity 8300 கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர். ஸோ இங்கே எதை குறை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா. ஸோ உங்களுக்கு கேமரா ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த மொபைலை தள்ளி வச்சுருங்க. மற்றபடி 23,000 இந்த மொபைல் நல்லா இருக்குங்க. நான் நிறைய டைமில் 25,000 மொபைல்ஸ் பெஸ்ட் மொபைல்ஸ்லாம் இந்த மொபைலை சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ 22,000 அப்படின்ற ப்ரைஸில் கிடைக்கும் போது ஒரு நல்ல டீல் கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ரியல்மி P1 Pro. லான்ச் ஆன ப்ரைஸ் 20,000 நினைக்கிறேன். 20,000 லான்ச் ஆன மொபைல் இப்போ நம்மளால் 18,500 வாங்க முடியும். கார்டு எதுவும் யூஸ் பண்ணீங்கன்னா 19,000 நீங்கள் வாங்க வேண்டியது இருக்கும். கார்டை யூஸ் பண்ணும்போது 18,500 வாங்க முடியும். இதனோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா ரொம்ப நல்லா இருந்தது. டிசைன் அதாவது கர்வ் டிஸ்பிளேயோட கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி அதனோட கலர் வேரியன்ஸும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் சென்சார் வேறு இருக்குது. ஸோ அதனால் இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல மொபைலாகவே தெரிஞ்சுது. நல்லா இல்லாத என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட ப்ராசஸ் Snapdragon 6 Gen 1 தான் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்லாம் எதிர்பார்க்க முடியாது. ஸோ ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸோட உங்களோட பட்ஜெட் டைட்டாக ஒரு 18,500 ரியல்மி மொபைல் தான் வேணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம். கர்வ் டிஸ்பிளேலாம் இருக்கிறதுனால அது ஒரு ரிச்சான ஃபீல் தான் கொடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்டர்னல் ரேம் ஹையாக இருக்கிற மாதிரி ஒரு மொபைல் கம்மி ப்ரைஸில் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா போகோலேருந்து போகோ X6 அவைலபிளாக இருக்குது. போகோ X6 குறை சொல்கிற மாதிரி மொபைல் கிடையாது. போகோ கேமராவில் ரொம்ப சொதப்பிட்டு இருக்காங்க. ஸோ கேமரா தவிர இந்த மொபைல் எல்லா இடங்களிலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். குறிப்பாக டிஸ்பிளே ஒரு சூப்பரான டிஸ்பிளே வேறு கொடுத்துருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் 8GB 256GB வேரியன்ட் நம்மளால் இப்போ 18,500 பார்க்க முடியுது. கார்லாம் யூஸ் பண்ணும்போது 17,750 எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ப்ரைஸில் 8GB 256GB ஒரு நல்ல டீல். ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் போகோ ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா. அதே மாதிரி போகோ பார்த்துட்டு என்னடா இவ்வளோ விலை கம்மி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நான் ஷாக்கான மொபைல் போகோவோட M6 Pro. சேல் நல்லா தான் இருக்குது. ஏன் இவ்வளோ கம்மி பண்ணாங்கன்னு தெரில. M6 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணும்போது 9,000 வாங்க முடியும். 9,000 ஒரு தரமான டீல். இதில் வந்து எந்த வித காம்ப்ரமைஸுமே கிடையாது. நான் ரெகுலராக நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயாக இருக்கட்டும், ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்கட்டும், அதில் இருக்க கேமராவாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ தைரியமாக வாங்கிக்கோங்க. 9,000 உங்களோட பட்ஜெட் இல்லை 10,000 தான் அப்படின்னாலுமே ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட நிறைய மொபைல்ஸ் இல்லை, ஒரு சில மொபைல்ஸ் அதில் இதுவும் ஒன்று. ஸோ ஒரு நல்ல டீல் கண்டிப்பாக இது வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் டீலாக இருக்கும். ஸோ பட்ஜெட்டை கம்மியாக வச்சுருந்தீங்கன்னா போகோ M6 Pro 9,000 அவைலபிளாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது தவிர நீங்கள் வந்து மற்ற ப்ராடக்ட்ஸ்க்கான ஆஃபர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன்.